வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஜன்னல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஜன்னலில் வந்துட்டு என்ன ஜன்னல் போடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு ட்ரெடிஷ்னலாக மர டோர் தான் போடணும், மர விண்டோஸ் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு யூபிவிசி ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் அலுமினியம் டோர்ஸ்லாம் போடலாம், அலுமினியம் விண்டோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. எஸ், நான் ஆல்ரெடி இதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு UPVC விண்டோஸ் போடலாம், கம்மியாக தெரியுது, அதே மாதிரி வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான லுக் கிடைக்கும், சீக்கிரமாக போட முடியுங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் UPVC விண்டோஸ் போடலாமா வேணாமா, அதில் இருக்க நிறை குறைகள் எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோ. அதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீடு கட்டுவது சம்பந்தமாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுருக்கோம். யூஸ் பண்ணி நினச்சினா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரெகுலர் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த UPVCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு. PVC அப்படிங்கிறது பாலிவினைல் குளோரைடு. இது வந்து அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு. இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோல்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோல்டில் ஊற்றி தான் அதை ரெடி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதோட மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு ஃபேக்ட்ரியில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த UPVC டோர்ஸ் அண்ட் UPVC விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நார்மலான கார்பெண்டர் வச்சு நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி டோர்ஸ் விண்டோஸ் போகிறவங்களை கூப்பிட்டு நம்ம போட்டுக்க முடியும். ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டோர்ஸ் மாதிரி அதுக்கான நிலை வைக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையுமே இதில் கிடையாது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஜன்னல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 4:3 அப்படிங்கிற ஒரு ஜன்னல் நம்ம விடுறோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு சுற்றி ஏதாவது கிரனைட்டில் நம்ம ஏதாவது டிசைன் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து நீட்டாக ப்ளைனாக பூசி கூட விட்டுடலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான UPVC விண்டோஸ், UPVC டோர்ஸ் அப்படிங்கிறத இவங்க கவர் பண்ணடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸஸ் ஃப்ரீ சைஸஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த சைஸ் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு விண்டோ கட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 2 அடியில் வந்து சைஸஸ் எங்கேயாவது 1 இன்ச்சு 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கார்பெண்டர்ஸ் வந்துட்டு அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்து 2 சைடுமே ஏதாவது எந்தெந்த இடங்கள்லாம் ஜன்னல் வந்து உட்காருதோ அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு வச்சு நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு கூட சொல்லலாம், ஈஸியாக கழட்டவும் முடியாதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த UPVC விண்டோ வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல்லை வச்சு கார்னர் சைடு எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ வெளியிலேருந்து உள்ளே வந்து சவுண்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ நம்ம இங்கே உள்ளே என்ன பேசுகிறோமோ அது வந்து வெளியில் கேட்காத மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல மெட்டீரியல் இதில் பயன்படுத்துறதுனால இதோட ஸ்ட்ரென்த்துமே அதிகமாக இருக்குது. வெதருமே வந்து பார்த்திங்கன்னா மழை எந்த பிரச்சனையும் கிடையாது, வெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெட்டீரியலாக இது இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 360 ரூபாவில் இருந்து 450 அந்த 490 வரைக்குமே இதோட விலை அப்படிங்கிறதுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. இந்த விலை அப்படிங்கிறது UPVC விண்டோஸை பொறுத்தவரை எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஜன்னலோட டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்காக மூடுறோமா இல்லை இந்த மாதிரி நார்மலாக ஓப்பன் பண்ணுறோமா, ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸ்லைடிங் டோரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமான காஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் ஒரு 490ங்கிறதே மேக்ஸிமான ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த UPVC விண்டோஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த UPVC விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் ஆகிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன சைஸில் எங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல ஒரே நாளில் என்ன அளவில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே நாளில் வந்து இந்த UPVC விண்டோஸ் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் மாட்டிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது UPVC விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கேல்வனைஸ்டு ஸ்டீல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், டியூரபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஒரு தீஃப் வந்து இதை உடைச்சி ஒரு திருடன் வந்து இதை நம்ம ஜன்னலை உடைக்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணால் கூட மரடோரை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து உடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த UPVC விண்டோஸ் அப்படிங்கிறது ப்ரிஃபரபுளாக இருக்கும் வீட்டுக்கு. UPVC விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா நம்ம மரம் பயன்படுத்த மாட்டோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிவினைல் குளோரைடு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கூட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியலாக கூட இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பெரிய லெவலில் இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட்டான டெம்பரேச்சர் இருந்தால் உள்ளே வந்து ஒரு கூலான ஒரு டெம்பரேச்சரும், வெளியே வார்மான டெம்பரேச்சர், வெளியே வந்து வின்டர் சீசன் வெளியே வந்து ஒரு கூலான டெம்பரேச்சர் இருந்தால் உள்ளே ஒரு வார்மான டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு தெர்மல் வந்துட்டு கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நார்மலான விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு விண்டோஸ் அப்படிங்கிறது போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாள் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த UPVC விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்பேரிட்டிவ்லி மர டோரை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. எந்த வகையில் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளைனான ஒரு ஒயிட் கலரில் ஒரு மெட்டீரியல், பிளாக் கலரில் ஒரு மெட்டீரியல், ஒரு சில இடங்களில் ப்ரௌன் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கலர் மெட்டீரியலில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் பெயிண்ட் அப்படிங்கிறது இதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உட்டன் டோராக இருந்தால் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டும். இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டோருக்கு வந்துட்டு ஃபேட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேறு கலர்ஸ் வந்துட்டு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலான துணியில் வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த கீழ் சைடு, அந்த லாக்கிங் சைடு, அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆயில் ஏதாவது போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய லெவலில் இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபயர் டெஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டோரை கம்பேர் பண்ணும்போது இந்த UPVC டோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணுன்னு சொல்லலாம். உட்டன் டோர் வந்து பார்த்திங்கன்னா அதோட நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியை வந்து நெருப்பில் பற்றக்கூடியது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ரெசிஸ்டிவிட்டி தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டோரை விட UPVC டோர் அப்படிங்கிறது, UPVC விண்டோஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இந்த UPVC விண்டோஸ்க்கு இருக்குது. UPVC விண்டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, 2-3 கலர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று, லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் உட்டன் டோர் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு லுக் அப்படிங்கிறத கொடுக்கும். இது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான லுக் மட்டும்தான் தருமே தவிர எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் டோர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு லுக் அப்படிங்கிறது வீட்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உட்டன் டோர் வந்து பார்த்திங்கன்னா PVC டோரை விட உட்டன் டோருக்கு லைஃப் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டோரை நிறைய கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால சுற்றி இருக்க அளவுகள் மட்டும்தான் மாறுபடுமே தவிர நடுவில் இருக்க ஒரு சில டிசைன் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நம்மளால் பண்ண முடியாது. சுற்றி பார்டரில் UPVCயும் நடுவில் வந்து கிளாஸும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதோட விண்டோஸ் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். பட் உட்டன் டோர் வரைக்கும், உட்டன் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய உட்டன் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விண்டோக்கு போடக்கூடிய டோர் வந்து நிறைய கஸ்டமைஸ் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உட்டன் டோரில் பண்ண முடியும், உட்டன் விண்டோஸில் பண்ணிக்க முடியும். பட் உட்டன் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த UPVC விண்டோஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. இந்த UPVC விண்டோஸ் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம UPVC விண்டோஸ் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். எஸ், நான் வந்து UPVC விண்டோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணல. ஒரு சிலருக்கு உட்டன் விண்டோஸ் அப்படிங்கிறது பிடிக்கும். உட்டன் விண்டோஸ் சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு அலுமினியம் விண்டோஸ் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு UPVC விண்டோஸ் பிடிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விண்டோஸ் வேணால் நீங்கள் வாங்கலாம். இதில் இருக்க நிறை குறைகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் உட்டன் விண்டோஸ் வாங்கினால தப்பு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நம்ம வாங்க போகிற பொருளில் என்ன நிறைகள் இருக்குது, என்ன குறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களால் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொருளாக நம்ம வீட்டுக்கு வாங்கிக்க முடியும். ஏன்னா அதிகமான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு எந்த மெட்டீரியல் வேணுமோ வாங்க. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ஃபாலோவர்ஸ் அடிச்சிருச்சு. இது 100K அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அதில் போடப்படும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சந்திக்கிறேன். பாய்.